வணக்கம். இதழியல் மற்றும் செய்தி தொடர்பியல் துறை செய்திகளுக்காக நான் சூர்யா. இனி வரும் காலங்களில் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு வழங்கும் போது பட்டப்படிப்பை மற்றும் கருதிக் கொள்ளாமல் மாணவர்களிடம் உள்ள ஒரு குறிப்பிட்ட திறமையை உணர்த்தும் மைக்ரோ கிரெடென்ஷியல் மற்றும் டிஜிட்டல் பேஜ் ஆகியவற்றை கவனத்தில் கொள்ள தொடங்கியுள்ளன. மைக்ரோ கிரெடென்ஷியல் என்பது ஒரு குறிப்பிட்ட திறமையை மட்டும் மையமாக கொண்ட ஒரு குறுகிய பாடநெறி ஆகும். முழு பாடத்திட்டத்தையும் கற்பதற்கு பதிலாக டேட்டா விஷுவலைசேஷன் போன்ற ஒரு குறிப்பிட்ட திறமையை மட்டும் இதன் மூலம் கற்றுக்கொள்ள முடியும். இதற்காக மாணவர்கள் ஒரு பாடநெறியில் இணைந்து சில பயிற்சிகளை முடித்து ஒரு மதிப்பீட்டில் தேர்ச்சி பெற வேண்டும். பெரும்பாலான மைக்ரோ கிரெடென்ஷியல் பாடநெறிகள் சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை மட்டுமே நீடிக்கும். மாணவர்கள் தங்களுடைய படிப்போடு இணைந்து இதனை எளிதாக முடிக்க முடியும். இதனை முடித்தவுடன் மாணவர்களுக்கு ஒரு டிஜிட்டல் பேஜ் வழங்கப்படும். இது சரிபார்க்கப்பட்ட பகிரக்கூடிய ஒரு சான்றாகும். இயல்பான ரெசுமே வரிக்கு பதிலாக இந்த பேஜ் யாரால் வழங்கப்பட்டது, என்ன கற்றுக்கொள்ளப்பட்டது, எவ்வாறு மதிப்பீடு செய்யப்பட்டது என்பதை தெளிவாக காட்டும். இந்த பேஜை யாராவது கிளிக் செய்தால் அந்த மாணவரின் திறமை முழுமையாக தெரிய வரும். இந்த பேஜை யாராவது கிளிக் செய்தால் அந்த மாணவரின் திறமை முழுமையாக தெரிய வரும். இந்த பேஜை மாணவர்கள் தங்களுடைய லிங்க்டின் சுய விவரத்தில் இணைக்கலாம், மின்னஞ்சல் கையொப்பத்தில் சேர்க்கலாம் அல்லது ஆன்லைன் போர்ட்போலியோவில் காட்டலாம். சில பேஜ்களை ஒன்றிணைந்து இன்னும் பெரிய தகுதி சான்றாக உருவாக்க முடியும். இது இன்று ஒரு சிறிய போக்கு மட்டுமல்ல. இந்தியாவில் 99% அதிகமான நிறுவனங்கள் திறமை அடிப்படையிலான பணிமாற்றுதல் பின்பற்ற தொடங்கியுள்ளன. 97% நிறுவனங்கள் மைக்ரோ கிரெடென்ஷியல் மற்றும் பெற்றுள்ளன. விண்ணப்பதாரர்களுக்கு அதிக ஆரம்ப ஊதியம் வழங்கவும் தயாராக உள்ளன. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா அனலிட்டிக்ஸ் போன்ற துறைகளில் இந்திய கல்வி நிறுவனங்களும் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் உள்ள நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க் மூலம் இந்த பேஜ்களை பட்டப்படிப்போடு இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. இறுதியாக கூறினால், ஒரு பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பின் முதல் கதவை திறக்கிறது. ஆனால் ஒரு டிஜிட்டல் பேஜ் தான் போட்டி நிறைந்த இந்த சூழலில் அந்த மாணவரை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்ட உதவும். இந்த செய்தி பதிவில் எங்களுடன் தொடர்ந்து பார்ப்பதற்கு நன்றி. இன்னும் பல தகவல்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். வாழ்க தமிழ், வாழிய பாரதம்.